புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட விவகாரம் தற்போது பூதாகரமாக வெடித்திருக்கிறது. அதனால் அங்கு போராட்டம் வலுத்து வருகிறது. இதுகுறித்து நம்மிடையே பேசுவதற்காக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். மேம் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம், அங்க சிறுமி கொலை செய்யப்பட்ட விவகாரம் ரொம்ப பெருசா வெடிச்சிருக்கு. மக்கள் தொடர்ந்து போராடி வர்றாங்க. அவங்க முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, புதுச்சேரியில போதை புழக்கம் சமீப நாட்களா அதிகரிச்சதுதான் இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கீங்க மேம்? இல்ல, இது போதை பொருள் ஏற்கனவே நானே சொல்லியிருந்தேன் 2-3 நாட்கள பேட்டியில. டிஜிபிய தனிப்பட்ட முறையில நேரடியா கூப்பிட்டு எந்த வகையிலும், ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் தமிழ்நாட்டுல அரெஸ்ட் ஆன உடனேயே அவரை கூப்பிட்டு நான் எந்த விதத்துல, ஏன்னா எனக்கு எப்பவுமே வாட்ஸ்அப்ல போதை பொருள் விஷயமாவோ எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் நேரடியா நான் அதை பாக்குறேன். நேரடியா நான் உடனே தொலைபேசி போன் பண்ணி இது மாதிரி ஒரு வாட்ஸ்அப் வந்திருக்கு, நடுராத்திரில வந்தா கூட நான் டிஜிபியை கூப்பிட்டுருக்கேன். இத மாதிரி ஒயிட் டவுன்ல இது மாதிரி சில பேர் போதை பொருள் சஸ்பெக்ட் இருக்காங்க அப்படின்றதுனால ஏற்கனவே நான் சொன்னது மாதிரிதான் இரும்பு கரம் கொண்டு அவங்க அடக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சம்பவம் யாராலையும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று. நான் எனக்கு மிகவும் நிலைகுலைய செய்திருக்கின்ற ஒரு சம்பவம் இது. இது நான் எனக்கு தெரிந்த நேரத்திலிருந்து நான் காவல்துறையை தொடர்ந்து தொடர்பு கொண்டு இது அந்த திரும்பி காணாம போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச நாள்ல இருந்து இது கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா முயற்சியும் எடுக்கணும். சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தை காணாம போயிருக்கு. நான் அதை விரைவுபடுத்தி கொண்டே தான் இருந்தேன். ஆனா எனக்கே மன வருத்தம். இந்த அளவிற்கு ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்து அந்த குழந்தையோட உடலை கூட இத மாதிரி சிதைத்து செய்திருக்கிறது எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. எந்த விதத்திலும் குற்றவாளிகள் தப்பிக்க விடவே மாட்டோம். இன்னைக்கு அவங்கள 2 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கு. இன்னும் 2 பேரை தேடிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க தான். இது இப்ப போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கு ஜிப்மர்ல. போஸ்ட்மார்ட்டத்துல வர சில முடிவுகள் நமக்கு என்ன குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு உதவி செய்யும்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க. காலையில இருந்து அவங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். நிச்சயமா மேம். ஒரு புறம் சிறுமியின் கொலை, மறுபுறம் போராட்டம் தொடர்ந்து வலுத்து வருது. உடனடியா சிறுமியின் கொலை தொடர்பா என்ன நடவடிக்கை அடுத்தடுத்து எடுக்க போறீங்க? இன்னொரு பக்கம் போராட்டத்தை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள்? போராட்டம் அது சட்டம் எந்த விதத்திலையும் குலைந்து விடக்கூடாது. மற்றவர்களும் பாதிக்கப்படக்கூடாது. அதனால எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கணும். அவங்க போராட்டத்துல நியாயம் இருக்கு, நியாயம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த போராட்டமே மற்றவர்களை பாதிக்கப்படும் மாதிரி இருந்துடக்கூடாது. அந்த போராட்டக்காரர்களுக்கு நான் சொல்லுவது, நாமளும் அதே தீவிரத்தோட தான், அவங்க மனநிலை என்ன மனநிலை இருக்கோ அதே மனநிலையில் தான் நானும் இருக்கிறேன். நிச்சயமா அவர்களோட உணர்வுகளுக்கு நான் மதிப்பளிக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அந்த குழந்தையோட நியாயம் கிடைப்பதற்கு நம்ம உறுதுணையா இருக்கணும். அது மற்றவர்களுக்கும் பாதிப்பு அடைந்து விடக்கூடாது என்பதுல நாம இருக்கணும். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்றதுலயோ இல்லைன்னா அவங்களை பிடிக்கிறதுலயோ ஏதாவது குறை இருந்தா போராடலாம். இப்ப எல்லாமே வேகமா நடைபெற்று கொண்டிருக்கிறது. நடந்த சம்பவத்தை எந்த விதத்திலையும் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. போராட்டக்காரர்களோட உணர்வோடு தான் நானும் இருக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அது மற்றவர்களையும் நம்ம பாதிப்படைய கூடாது என்ற வகையிலும் அவர்கள் உணர்வு என்ன தெரிவிக்க விரும்புகிறார்களோ அந்த நடைமுறை நடந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. என்னை பொறுத்த மட்டும் மிக தீவிரமான நடவடிக்கை நான் எடுப்பேன். நான் அதுல நான் 1% கூட குற்றவாளிகளை மன்னிப்பதோ இல்லை என்றால் அவர்களுக்கு ஏதோ மனித உரிமைகளை பற்றி பேசுவதெல்லாம் என்கிட்ட கிடையாது. நிச்சயமாக அவர்கள் மிக மிக தீவிரமான அவர்களுக்கு தண்டனை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். நான் போலீஸ முழுசா சொல்லியிருக்கிறேன். அந்த 2 பேர் கூட உள்ளவங்களை எல்லாரையும் கண்டுபிடிங்கன்னு. அதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டமும் வந்துடும். அதுல இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் தீவிரமான நடவடிக்கை எடுப்பதற்கு அது உதவி செய்யும்ன்றது. ஆனா உண்மையிலேயே நானும் முழுமையான மன வருத்தத்துல இருக்கிறேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது. இது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம். அதுக்கப்புறம் நம்ம
அந்த போதைப்பொருள் குற்றவாளிகளுக்கு புழக்கம் தண்டனை. தொடர்பா உங்களோட கவனத்துக்கு வந்து புகார் வரும்போது நடவடிக்கை எடுக்கிறதா குறிப்பிட்டீங்க, அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அங்க போராடி வரக்கூடிய மக்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, போதைப்பொருள் பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு, அதுவும் காவல்துறையினர் வந்து கண்டுக்கல, அவங்களுக்கு தெரியும் ஆனா கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பரவலா வைக்கிறாங்களே, இது கொஞ்சம் முரணா இல்லையா? அது சில பேரோட அவங்களோட அப்சர்வேஷனா இருக்கலாம். ஆனா அரசாங்க நடவடிக்கையே எடுக்கலன்னு சொல்ல முடியாது. நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் வராங்க. பல பேரை பிடிச்சிருக்காங்க. நாங்க வந்தப்புறம் எவிடன்ஸ் கொடுக்க முடியும், எவ்வளவு பேரை பிடிச்சிருக்கு, எவ்வளவு பேர் வந்து ஈவன் பார்டர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் எவ்வளவு கட்டுப்பட்டிருக்கு, ட்ரெயின்ல வர்றது எப்படி கட்டுப்படுத்தியிருக்கோம், ரோடு வழியா வர்றது எவ்வளவு கட்டுப்படுத்தி இருக்கோம் அப்படின்றதெல்லாம் முழுமையான நடவடிக்கைகள் இருக்கு. அதுக்கு தனி ஸ்குவாடே போட்டு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கு. ஒரு பஞ்சு மிட்டாயில விஷத்தன்மை இருக்கிறதே ஒத்துக்கொள்ள முடியாத நான் எப்படி போதைப் பொருளை வந்து அங்க நடமாடுறதுக்கு எங்களால ஒத்துக்கொள்ள முடியும்? நிச்சயமா அது முடியவே முடியாது. இன்னும் தீவிரப்படுத்துறதுக்கு பொதுமக்களோட ஆதரவோடு இன்னும் தீவிரப்படுத்துறதுக்கு நிச்சயமா அரசாங்கம் முயற்சி செய்யும். அதனால பொதுமக்களோடு தான் நானும் இருக்கிறேன், அவர்களோட உணர்வுல நானும் பங்கெடுத்து கொண்டு இருக்கிறேன். இதுதான் என்னால இப்ப சொல்ல முடியும். நிச்சயமா மேம். அதே போல தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு அவர்கள் வந்து ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. புதுச்சேரியில் நிர்பயா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ நாடு முழுவதும் வந்து இந்த புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கு பூதாகரமா வெடிச்சிருக்கு. அவங்க இப்படிப்பட்ட ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்களே. இல்ல நம்ம வருத்தப்படலாம். ஆனா இதை வந்து ஒரு சென்சேஷனல் ஆக்குறதுனால மட்டுமே நம்ம வந்து தீர்வு கிடைச்சிருமான்னு நம்மளால சொல்ல முடியாது. இது புதுச்சேரின்னு இல்ல, இந்த மாதிரி பெண் குழந்தைகள் எங்க பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு நாம எல்லாருமே கவலைப்படணும் தான். அது வந்து மாநிலம் தாண்டி பெண்களுக்கான உரிமையை பேசக்கூடிய நிலையில நாம இருக்கிறோம். மிருகங்கள் நடமாடுவதை வந்து தடுக்க வேண்டும். நான் நிறைய நேரம் சொல்லியிருக்கேன், பெண் குழந்தைகளை வந்து பாதுகாப்பது நமது கடமை, ஒருத்தவங்களோட கடமை. அது அவங்க அம்மா அப்பா கடமை மட்டும் இல்ல, இந்த சமுதாயத்தின் கடமை, ஆட்சியாளர்களின் கடமை. இது வந்து நடந்தது வந்து நடந்திருக்கவே கூடாத ஒன்று. இது வந்து மன்னிக்க முடியாதவும் ஒன்று. ஆனா நடந்த சூழ்நிலை மிக கவலை அளிக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஆனா இதை வந்து நம்ம எப்படி அணுகணும், அது இன்னும் வருங்காலத்துல அவர்களுக்கு அதிகமா பாதுகாப்பு கொடுக்கணும், இத்தகைய அதிகமான தண்டனை கொடுக்கணும், இத்தகைய நிகழ்வுகள் நடைபெறாம இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் நம்மளோட அடியை எடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்போ ஒரு குற்றம் நடந்தாலும் எல்லாரும் குற்றம் சாட்டுவாங்க தான், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதனால நான் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. நிச்சயமா எந்தவித இனிமேல் மாதிரி குற்றம் நடக்காதபடியும் நடந்த குற்றத்திற்கு தண்டனை கிடைப்பதற்கும் எல்லா ஏற்பாடு செய்யப்பட்டு. இப்ப சற்று நேரத்துக்கு முன்னாடி முதல்வர் தலைமையில ஆலோசனை நடத்தப்பட்டுச்சு காவல்துறை அதிகாரிகளோட. அது சம்பந்தமா உங்களை தொடர்பு கொண்டு ஏதாவது பேசினாங்களா? அந்த தகவல் ஏதாவது தொடர்பு கொண்டு இருக்கிறேன். இப்ப டிஜிபி லைன்ல வராரு, நான் பேசிட்டோம். ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நடந்திருக்கு. இனி இது போன்ற நிகழ்வுகள் நடக்காம தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இணைப்பில் வந்து சொன்னீங்க. நன்றி மேம். குற்றவாளிகள் மீது மிக தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். சிறுமி கொலை வழக்கில் குற்றவாளிகளை தண்டிப்பதில் மனித உரிமையெல்லாம் நிச்சயம் பார்க்க மாட்டேன் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்ததையும் நாம் கேட்டோம். புதுச்சேரியில் சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் தற்போது பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கும் நிலையில் அங்கு தொடர்ந்து போராட்டம் வலுத்து வருகிறது.